வணக்கம். நான் தமிழன்பன். 2026ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த ஆண்டு நடக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம் 2 நாட்களுக்கு முன்பு நடந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய அறிவிப்பை அக்கட்சி வெளியிட்டது. அதன்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் அமையும் கூட்டணி என்று ஒரு கருத்தும், விஜயை முதல் அமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்களோடு கூட்டணி என்று இன்னொரு கருத்தும், 2 பெரிய கருத்துக்களை அவர்கள் அன்று வெளியிட்டார்கள். இதை அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு வெளியிடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அது என்னவென்றால், அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே அவர்கள் திரும்ப 2 கட்சிக்காரர்களும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று எண்ணமுடையோர் எல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்று அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அழைப்பு நேரடியாக சில நேரம் விஜயும் எங்கள் கூட்டணிக்கு வருவார் என்கிற பொருள்படுகிற கருத்துக்களை அதிமுக பாஜக ஆகிய 2 கட்சிகள் தலைவர்களும் அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இதனால் விஜய் கட்சியினருக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருந்தது. அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள் போகிறார்கள் என்கிற பேச்சு பரவலாக எழுந்து அது அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் வரை சென்று சேர்ந்து அவர்கள் விஜயை நோக்கி கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டார்கள். எங்கள் ஊரில் இப்படி சொல்கிறாங்க, நீங்களும் எங்கள் கூட்டணிக்கு வந்துடுவீங்க, எங்கள் தலைமையில் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற கருத்து ஒவ்வொரு ஊரில் இருந்தும் விஜய்க்கு வந்ததுனால விஜய் இதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார். அதன் அடிப்படையில் அவர் 2 விஷயங்களை தெளிவுபடுத்தி விட்டார். ஒன்று, தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்குள் போகும், ஆனால் அந்த கூட்டணி என்பது தமிழக வெற்றி கழகத்தை தலைவராக ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு வருகிற கட்சிகளோடு கூட்டணி என்பது ஒன்று. இன்னொன்று, அவர் விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு வருகிற கட்சிகளோடு கூட்டணி என்று சொல்லிவிட்டார். இதன் மூலம் அதிமுகவும் பாஜகவும் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. அவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அவர் செய்துவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் அதிமுக பாஜகவில் ஒரு குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது ஒரு கூட்டணியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணியின் தலைவராக அதிமுகவை சேர்ந்த கூட்டணியின் தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுகவை சேர்ந்தவர்களே இருப்பார்கள் என்பது 2 கட்சிக்காரர்களும் ஒப்புக்கொண்ட விஷயம். அதில் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா, ஓ பன்னீர்செல்வம் இருப்பாரா, வேலுமணி இருப்பாரா என்பதெல்லாம் அடுத்தது. ஆனால் அவர்கள் ஒரு முதலமைச்சர், அதிமுகவை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது விஜய் அந்த கூட்டணிக்குள் செல்வதற்கு ஒரு தடை ஏற்பட்டுவிட்டது. ஏனெனில் விஜய் நான் முதலமைச்சர், என்னை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் தான் இந்த கூட்டணியில் வருவர்களோடு தான் கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார். இப்பொழுது ஏற்கனவே திமுக கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் திமுகவை சேர்ந்த மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை, அதில் ஒன்றும் இல்லை. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தனித்து போட்டி, அவர் முதலமைச்சர் என்பது அறிவித்து விட்டார். இப்படியாக இருக்கும் பொழுது இப்பொழுது விஜய் திமுக கூட்டணிக்குள்ளும் போக மாட்டார், அதிமுக கூட்டணிக்குள் போவாரா மாட்டாரா என்ற மிகப்பெரிய கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அந்த கூட்டணியிலும் சேர முடியாது என்கிற ஒரு இடம் வந்துவிட்டது. மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சியோடு அவர் கூட்டணி அமைப்பாரா என்பதற்கும் இடமில்லை. ஏனெனில் விஜய் முதலமைச்சராக சீமான் ஏற்க வேண்டிய தேவையில்லை, சீமானை முதலமைச்சராக ஏற்க மாட்டோம் என்பதைத்தான் மறைமுகமாக இவர்களும் சொல்லிவிட்டார்கள். இப்படி இருக்கும்போது இதற்குள் இன்னொரு ஒரு குறுக்கு வெட்டு தோற்றமாக ஒரு பார்வையாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், திமுக பாஜக ஆகிய கட்சிகளோடு தான் உறவில்லை என்று விஜய் சொல்லியிருக்கிறாரே ஒழிய அதிமுகவை பற்றி வெளிப்படையாக எதுவும் சொல்லவில்லை. எனவே இன்னும் 10 மாதங்களுக்குள் அந்த மாற்றம் நடக்கலாம், அதிமுக விஜய் கூட்டணி நடக்கலாம் என்று இப்பொழுதும் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மிக தெளிவாக அதிமுக ஒரு பெரிய கட்சி, கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சியில் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். 2 3 முறை தற்காலிக முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார். இப்படி பல பேர் அங்கு இருக்கும்போது விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அக்கட்சியினர் அவர் கூட்டணிக்குள் செல்வார்கள் என்பது நடக்காத ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது இன்னமும் விஜய் கூட்டணி வரும் என்று சிலர் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்தால் பரிதாபமாகத்தான் இருக்கிறது.
விஜய் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், எங்கள் கட்சி தலைமையை ஏற்றுக்கொண்டு வருபவர்களுடன் கூட்டணி, எங்கள் விஜய் முதலமைச்சராக ஏற்பவர்களுடன் கூட்டணி என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது இந்த கருத்தின்படி தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு மும்முனை போட்டி நடக்கும். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் கூட்டணி, விஜய் ஆக மும்முனை போட்டி இருக்கும் என்று ஒரு கருத்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் ஒரு தனித்து போட்டியிட்டு சுமார் 8.8 விழுக்காடு வாக்குகளை கையில் வைத்திருக்கும் நாம் தமிழர் கட்சியை பற்றி கணக்கில் கொள்ளாமல் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கு என்ன வாக்கு இருக்க போகிறது? இப்போ அண்மையில் கூட அந்த கட்சியின் ஒரு முக்கியஸ்தரான ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜய்க்கு இப்பொழுதே 25 விழுக்காடு வாக்கு இருக்கிறது, போக போக இன்னும் 10 விழுக்காடு ஏறி 35 விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆண்டு கொண்டிருக்கும் திமுக, அதிமுக கூட தனித்து நின்ற போது இவ்வளவு வாக்குகள் கிடைத்ததில்லை. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு 35 விழுக்காடு வாக்குகள் என்பது அரசியல் அறிவீனம் என்றுதான் சொல்ல வேண்டும். விஜய்க்கு ஒரு 5 to 10 விழுக்காடுகளுக்குள் வாக்கு இருக்கும் என்பது இப்பொழுது நடக்கிற கருத்து கணிப்புகளிலிருந்து வெளிவருகிற தகவல்கள். இப்பொழுது நடக்கிற கருத்து கணிப்புகள் என்பது இன்னும் தேர்தல் களம் சூடு பிடிக்காமல் எந்தெந்த கட்சி எந்தெந்த அணி என்று முழுமையடையாத நேரத்தில் நடத்தப்படும் கருத்து கணிப்பு என்னும் போது விஜய் ஒரு திரை நட்சத்திரமாக வெகு மக்களிடம் சேர்ந்தவர் என்பதால் அவருடைய பெயரையும் இதில் சேர்க்கிறார்கள். அவரை பற்றி சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் வாக்குரிமை இல்லாத சிறுவர்கள் தான் விஜயை பற்றி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லாரும் ஊர் பக்கமெல்லாம் சொல்கிறார்கள். அவர்கள் ஒரு 10வது படிக்கிற பையனும் 11வது படிக்கிற பையனும் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றதுல என்ன ஒரு அர்த்தமும் கிடையாது. அவங்க அடுத்த தேர்தலில் அது நடக்கலாம், ஆனால் அதுக்குள்ள என்ன நடக்கும்ன்றது யாரும் சொல்ல முடியாது. இப்படி இருக்கும்போது ஏன் மும்முனை போட்டி என்று சொல்கிறார்கள் என்று சீமானை கணக்கில் எடுக்காமல் சொல்கிறார்கள் என்றால், விஜய் தனித்து போட்டி என்று முடிவெடுத்து திமுக அதிமுக வேண்டாம் என்று முடிவெடுத்து தனித்து போட்டி என்று வருகிறார் என்றால், சீமானுக்கு இதுவரைக்கும் கிடைத்து வந்த வாக்குகள் அனைத்தும் விஜய்க்கு போய்விடும், ஆக சீமான் பலவீனமாகி விடுவார் என்பது பரவலாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கருத்தாக இருக்கிறது. இது முற்று முழுக்க தவறான கருத்து என்பதை சொல்வதற்காக தான் நான் இதை பேசுகிறேன். ஏனெனில் சீமான் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் வாக்கு என்பது ஒரே நாளில் கிடைத்து விடவில்லை. இந்த 8 விழுக்காடு என்பது ஒரு தேர்தலில் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு தேர்தலிலும் படிப்படியாக உயர்ந்து அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதுவும் அவர் ஒவ்வொரு தேர்தலிலும் கொள்கை அடிப்படையிலான விஷயங்களை மக்கள் முன் வைக்கிறார். ஒவ்வொரு தேர்தல் மட்டுமில்லை, ஒவ்வொரு நாளும் அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவித்தால் அது எந்த அளவுக்கு மக்கள் விரோத திட்டமாக இருக்குது, சுற்றுச்சூழல் விரோத திட்டமாக இருக்கிறது, எதிர்காலத்திற்கு பலவீனத்தை ஏற்படுத்தும் திட்டமாக இருக்கிறது என்பதை ஆதாரங்களுடன் பேசி இதனால் இதை எதிர்க்கிறோம், இதற்கு மாற்று இது என்று ஒரு தர்க்கபூர்வமான ஒரு அறிவுபூர்வமான விவாதத்தை முன்வைத்து ஒவ்வொரு செயலையும் பேசி கொண்டிருக்கிறார். அப்படி பேசி அவர் பேசுகிற அந்த கருத்துகள், அவர் வைத்திருக்கிற அடிப்படை கொள்கை, தமிழ் தேசிய கொள்கை என்கிற அடிப்படையில் அவருக்கு கிடைத்த வாக்குகள் தான் இப்பொழுது கிடைத்திருக்கிற வாக்குகள். அதுவும் நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக அதிமுக 2 பெரிய கட்சிகளுமே வாக்குக்கு பணம் அள்ளி இறைத்து கொண்டிருக்கிறது. அண்மையில் நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட அவ்வளவு பணம் விளையாடியது என்று, அதாவது அதிமுக போட்டியிலிருந்து விலகி கொண்டது, பாஜக விலகி கொண்டது, திமுக மட்டும் களத்தில் இருந்தபோது கூட எதிரில் நாம் தமிழர் கட்சி இருந்ததால் ஒவ்வொரு வாக்காளருக்கும் திமுக பணம் கொடுத்தது. அந்த தேர்தலில் அந்த தொகுதியில், ஈரோடு கிழக்கு தொகுதியில் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் வாக்குகள் இருக்கின்றனால் எல்லோருக்கும் திமுக பணம் கொடுத்தது என்று ஒரு கருத்து அந்த பகுதி மக்களால் சொல்லப்படுகிறது. அவ்வளவு பணம் கொடுத்தும் அவர் அந்த தேர்தலில் அதற்கு முந்தைய தேர்தலை விட 2 மடங்கு ஓட்டு வாங்கினார். அதற்கு காரணம் திமுக அதிமுக வேண்டாம் என்பவர்கள் மட்டும் சீமானுக்கு ஓட்டு போடவில்லை. சீமான் வைக்கிற கொள்கைகளின் அடிப்படையில் இந்த கொள்கைகள் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் இனத்துக்கு, தமிழ் மொழிக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பி போடுகிற ஓட்டு தான் சீமானுக்கு போடுகிற ஓட்டு. இந்த ஓட்டு என்பது
வழக்கம் போல் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக யாராவது வந்து விடுவார்கள், அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் போடுகிற ஓட்டு அல்ல. அந்த ஓட்டு ஒரு 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 விழுக்காடு இருக்கலாம், சில வாக்குகள் இருக்கலாமே ஒழிய முழுமையாக அது கிடையாது. சீமானுக்கு கிடைக்கிற வாக்குகள் திமுக அதிமுகவுக்கான மாற்று வாக்குகள் மட்டுமில்லை, சீமான் வைக்கிற கொள்கைக்கான வாக்குகள். தமிழ்நாட்டில் இந்திய தேசியம் பேசுகிற கட்சிகள் இருக்கின்றன, திராவிட தேசியம் பேசுகிற கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் தாய் தமிழை காக்கக்கூடிய, தமிழ் மொழியை காக்கக்கூடிய, தமிழ் இனம் தமிழ்நாடு என்று பேசக்கூடிய கட்சிகள் இல்லை. அந்த எண்ணம், அந்த ஒரு ஒரு ஆதங்கம், தமிழ்நாட்டில் தமிழை பேசுவதற்கு கட்சிகள் இல்லையே என்கிற ஆதங்கத்தில் இருந்தோர் அனைவரும் சீமான் பின்னால் திரள தொடங்கிதான் அவருக்கு இவ்வளவு வாக்குகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த வாக்குகளை ஏதோ ஒரு அரசியல் காரணமாக திமுக அதிமுகவுக்கான மாற்று வாக்குகள், அதனால் அது சீமானுக்கு கிடைத்தது. இப்பொழுது விஜய் தனியாக நின்றதால் சீமானுக்கு கிடைக்கிற வாக்குகள் அனைத்தும் விஜய் கிடைத்துவிடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தவறான கருத்து. அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திமுக அதிமுகவுக்கு மாற்றான வலிமையான கொள்கையை பேசக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது. விஜய் இன்னை வரைக்கும் கொள்கையில் பேசவில்லை. பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாது என்று விஜய் சொல்கிறார். ஆனால் எந்த இடத்தில் விமானம் வர வேண்டும், விமான நிலையம் அல்லது இந்த ஒரு விரிவாக்கமே கூடாதா என்ற கேள்விகளை அவரிடம் கேட்டால் அவரிடம் பதில் இருக்காது. அவருக்கு அதில் விளக்கம் அவ்வளவு தெரியாது. ஆனால் சீமான் தர்க்கபூர்வமாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் சொல்வார். இந்த இடம் இப்படி செய்தால் இப்படி செய்யலாம். ஒவ்வொன்றுக்கும் அவர் சீமானிடம் பதில் இருக்கிறது. கொள்கை, ஏனெனில் அவரிடம் ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையின் அடிப்படையில் பேசுவதால் தான் சீமான் இன்னமும் இவ்வளவு பணப்புழக்கம், இவ்வளவு அதிகாரம் எல்லாவற்றையும் தாண்டி அவர் வலிமையாக ஒவ்வொரு தேர்தலிலும் முன்னேறி கொண்டே இருக்கிறார். இன்னமும் அவர் பின்னால் இளைஞர்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர் பேசுகிற தமிழ் தேசிய கொள்கை. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக விஜயகாந்த் வந்து விடுவார் என்றார்கள். போன தேர்தலில் கமல்ஹாசன் அவர்களை சொன்னார்கள். ஆனால் போன தேர்தலில் கமல்ஹாசன் அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்து தனியாக போட்டியிடுகிறேன் என்று சொன்னபோது இனி சீமான் அவ்வளவுதான், சீமானுக்கு மதிப்பு இருக்காது, திமுக அதிமுகவுக்கு மாற்றாக கமல்ஹாசன் வந்து விட்டார் என்று சொன்னவர்கள் தான் பல பேர். ஆனால் கமல்ஹாசன் இன்றைக்கு என்னவாக இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுபோல் அடுத்த தேர்தலில் விஜய் என்னவாக இருப்பார் என்பதை யாரும் சொல்ல முடியாது. ஆனால் சீமான் இந்த தேர்தலிலும், சட்டமன்ற தேர்தலிலும் வலிமையான வாக்குகளை பெறுவார். அதாவது இப்பொழுது பெற்ற வாக்குகளை விட கூடுதல் வாக்குகளை பெறுவார். அல்லது இந்த முறை ஒரு 7-8 சட்டமன்ற தொகுதியிலாவது தங்களுடைய உறுப்பினர்களை வெல்ல வைப்பார் என்பதுதான் இன்றைக்கு உள்ள கள நிலவரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை மூடி மறைத்து சீமான் களத்திலேயே இல்லாதது போலான ஒரு தோற்றத்தை சிலர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது பிசுபிசுத்து போய்விடும், காற்றில் கரைந்து போய்விடக்கூடியது. இன்னும் இந்த தேர்தல் 2026ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகளின் போது சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்குள் செல்வதற்கு பெரும்பாலான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக தெரிகிறது. ஏனெனில் திமுக மீதான அதிருப்திக்கு அந்த அதிருப்தி வாக்குகளை பெறக்கூடிய தகுதி அதிமுகவுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஏனெனில் திமுகவை காட்டிலும் கடும் அதிருப்தி ஒன்றியத்தை ஆளும் பாஜக மேல் இருக்கிறது. பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து இருப்பதாலும் அதிமுகவுக்குள்ளே ஒரு 4 பிரிவுகள் இருப்பதாலும் அந்த வாக்குகள் சாதி வாரியாக பிரிந்து செல்வதாலும் அவர்களும் பலவீனமாக இருக்கிறார்கள். விஜய்க்கு இப்பொழுது அவருடைய திரை கவர்ச்சியினால் ஒரு கூட்டம் கூடுகிறது, அவர் பின்னால் இளைஞர்கள் திரளுகிறார்கள் என்கிற ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே ஒழிய, அவர்கள் நாளைக்கு தேர்தல் என்று வரும்பொழுது, வேட்பாளர்களை அறிவிக்கும் பொழுது அப்பொழுது தெரியும் ஒரு கட்சி நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது. அப்பொழுதே அங்கே பல குழப்பங்கள் நேரிடும். இப்பொழுதே விஜய் கட்சிக்கு ஒரு நிர்வாகிகள் நியமிக்கும் போதே ஒவ்வொரு தொகுதியிலும் பல குழப்பங்கள் நிகழ்வதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வேட்பாளர் அறிவிப்பு என்று வந்தால் அவர் இயல்பாக பின்னுக்கு போய்விடக்கூடிய வாய்ப்புகள் தான் பெரும்பாலும் இருக்கின்றன. ஏனெனில் கடந்த தேர்தலில் கமல்ஹாசனுக்கு ஏற்பட்ட நிலை இந்த தேர்தலில் விஜய்க்கு ஏற்படக்கூடும். அப்படி இருக்கும்போது இந்த முறை விஜய் தனித்து போட்டி என்பதால் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, விஜய் என்று 4 முனை போட்டி வரலாம். 4 முனை போட்டியில் திமுக அதிமுக அவருடைய பெரும்பான்மை பலம், பணபலம் ஆகியவற்றால் அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். தன்னுடைய கொள்கையினால் சீமான் வலிமையாக உயர்ந்து நிற்பார். இப்பொழுது இருப்பதை விட இன்னும் கூடுதலாக உயர்ந்து நிற்பார்.
இந்த தேர்தலோடு விஜய் கரைந்து போவதற்கு பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி. நன்றி, வணக்கம்.